ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒய்டி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். மண்டே அன்னைக்கு என்னோடய ரொட்டீனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் காமிக்க போகிறேன். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனதுலேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைச்சி துணி துவைச்சி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை போடணும். அதுக்காக தான் ரெடியாக போகிறேன். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டீ குடிச்சிட்ருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவை காலையில் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு ஒரு கூட பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு மதியம் சாப்பாடு வச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். எல்லாத்தையுமே ஏற கட்டி வச்சுட்டு ஒரு சிலதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டுக்காக ஒரு டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். வீடு இப்போதைக்கு வீடு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வீடை கூட்டிகிட்டு மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீடு துடைக்க வேண்டிய வேலை இருக்குது, பூஜை பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை இருக்குது, அப்புறம் சுற்றிலையும் கழுவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி துணி துவைக்கல, பெட்ஷீட் மட்டும் மிஷினில் போட்டு விட்டுட்டு துணியும் கொஞ்சம் மிஷினில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயவும் போட்டாச்சு. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கூட்டி விடலை, கழுவி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி எதுவும் விடலை. பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் தம்பி பாப்பாலாம் விளையாடுறதுனால ஒரு கழுவி விட்டுறலாம் தண்ணி ஊற்றி அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் டேபிள் ரோஜா நிறையா வச்சுருந்தேன். அது எல்லாமே காஞ்சு போச்சு. ஏன்னே தெரில, நிழல் அடிக்குது அப்படின்றதுனாலையா என்னென்னு தெரில. மணி பிளான்ட் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. மித்த தொட்டி எல்லாமே காலியாக இருக்குது. இது 2 மட்டும்தான் இருக்குது. கருவேப்பிலை கன்றும் இந்த ரோஸ் குச்சியும் தான் நல்லா இருக்குது. இது வருமா என்னன்னு தெரில அப்படின்னு வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போ தான் ஒரு 2 இலை விட்டு வந்திருக்கு. வச்சதுலேயே ஒரு 4-5 வச்சதுலேயே இது மட்டும்தான் நல்லா இருக்குது. இதுதான் தப்பிச்சிருக்கு. நிழல் அடிக்கிறதுனாலையா இல்லை எதுனாலைன்னு தெரில. ஏதாவது உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு செடி வைக்கணும்னு ஆசையாக இருக்கா, நான் எங்கே வச்சு எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு தெரியலை. ஒரு ஐடியா தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடுப்பு மேடையில் துடைச்சிட்டு பாத்திரம்லாம் இருந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சிடலாம். இது கல்யாண மாங்காய் ஊறுகாய்ன்னு சொல்லி நான் ஒரு இதில் பார்த்தேன். அதை தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இன்னும் ஊற இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு மேடையெல்லாம் எல்லாமே துடைச்சிட்ருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. பூஜை பாத்திரமும் கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து காய வச்சு உள்ளே எடுத்து வச்சிடலாம். இந்த வேலை முடித்ததுக்கப்புறம் வீடு துடைக்கணும், சுற்றிலும் கழுவி விடணும், பாத்ரூம் கழுவுற வேலை இருக்குது. திங்கக்கிழமைனாலே ஓவர் வேலையாக இருக்குது. வீடு கூட்டணும், துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நிறைய வேலையாக இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கிற வேலையை நான் அதிகம் வச்சுருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு டே அது துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது அப்படின்றதுனால அந்த வேலையை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் திங்கக்கிழமை எப்போவுமே. சப்போஸ் பூஜை போடலை அப்படின்னா மட்டும் திங்கக்கிழமை துணி துவைக்கிற வேலையில் வச்சுருப்பேன். இப்போ இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. பூஜை பாத்திரமும் கழுவி வெயிலில் கொஞ்சம் தான் வெயில் அடிக்கும், அந்த நேர் வச்சு தண்ணி வடிய விட்டுன்னு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் பாப்பாவும் வந்தாச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவை குளிக்க சொல்லிவிட்டு அவளுக்கு பாலாத்தி கொடுக்கறது, டான்ஸ் கிளாஸ் வேறு அனுப்பணும். அதனால் இருக்க வேலைகளை பாப்பாவை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் பேக் அங்கேயே போட்டுறது, அது மாதிரி குளிக்க சொன்னால் லேட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய இது பண்ணுவாள். ஈவினிங் டைமில் அவளை கரெக்ட் பண்ணுறதே சரியாக இருக்கும். தம்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்கிளை விட்டு இறங்குறதே இல்லை. டிவி பார்த்தாலும் சாப்பிட்டாலும் அந்த சைக்கிளையே தான் பண்ணிகிட்ருக்கிறது. பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்து டான்ஸ் கிளாஸ் அனுப்பிட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க குளிச்சுட்டு வந்ததும் பூஜை போட்டுருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில கேப்பில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு இதில் டீக்ளெண்டர் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவ போட்டுடலான்னு ஈவினிங் டைம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் நம்மளுக்கு பூஸ்டர் வேணும் இல்லைங்களா, பால் வந்ததும் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரத்தையெல்லாம் கழுவ போட்டுட்டு பால் வந்ததுன்னா பாலும் வாங்கிடலாம். பால் வாங்கிட்டு காயவும் வச்சிடலாம். பால் காயிற கேப்பில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னாலே தன்விக்கும் ஓடி வந்துடுவான். அவனுக்கும் சாமி கும்பிட்றது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே பாலும் பொங்க ரெடி ஆயிடுச்சு. பொங்கி வந்ததும் மீத பால் கொஞ்சம் இருக்குது, அந்த பாலில் டீ போட்டு குடிச்சிட்டு மித்த இருக்கிற வேலை துணி மடிக்கணும். பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றதுனால ஹிந்தி எக்ஸாமுக்கு சொல்லித்தரணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட் கவர்லாம் விரிக்கணும். நைட்டு டின்னர் ரெசிபி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 4-5 வேலைகளை வச்சுருந்தேன். இந்த வேலைகள்லாம் வந்து பாப்பாவை 5 to 6 பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் இதை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்தோடனே ஹிந்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு எடுத்து கொண்டு போய் பூஜை ரூம்லேயே வச்சுட்டு பாத்திரம் கமுத்துற வேலை இருந்தது. பாத்திரம் கழுவுறது கூட கஷ்டமாக தெரில, ஆனால் பாத்திரம் கமுத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஈவினிங் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இந்த பாத்திரம் கமுத்துற வேலை பெரிய தலைவலியாகவே இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சீக்கிரம் பாத்திரம் கழுவுறது கூட கழுவிடுவேன், ஆனால் பாத்திரம் கமுத்துறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திரம் கமுத்திகிட்ருப்பேன். எப்படியோ ஒரு வழியாக பாத்திரத்தை எடுத்து கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஜ் ஆஃப் பாத்திரம் கழுவுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். குட்டீஸ் இருக்க வீட்டில் எப்படி தான் பாத்திரம் அதிகம் விழுனே தெரியாது, அவ்வளோ பாத்திரம் விழுகும். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் அப்படின்றதுனால ஒரு தடவைக்கு 2 கப்பு 2 ஸ்பூனு 2 ஃபோக் ஸ்பூனு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஃபோக் ஸ்பூன்லாம் கேட்டாங்க அப்படின்னா. கப்பு எடுத்து யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் சும்மா நீங்கள் ஸ்பூன் இதெல்லாம் இது பண்ணுறீங்க, யார் பாத்திரம் கழுவுறது அப்படின்னு திட்டு வாங்குவாங்க. உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். பெட் கவர் பார்த்திங்க அப்படின்னா தம்பி பாப்பா 2 பேருமே வந்து யூரின் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த எலாஸ்டிக் வச்ச இந்த கவர் விரித்து விட்டுட்டு தான் பெட் கவர் மேலே விரித்து விடுவேன் நான். குழந்தைங்க இருக்க வீட்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வாங்கினது. இந்த ரெட் கலர் மெரூன் கலர் கவர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பழசு தான், இன்னுமே வந்து நல்லா உழைக்குது. பெட் கவரும் நான் ஒருத்தங்கள்ட்ட வாங்கினேன், இங்கே இருக்க லோக்கல் இதில் வாங்கினேன். அந்த பெட் கவருமே வந்து 2 இயர்ஸ் இருக்கும், நல்லாவே இருக்குது. பெட் கவர் நீங்கள் விரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடியில் சுருட்டி விடும்போது நல்லா அதிக துணி வச்சு சுருட்டி விடுங்க, இல்லை துணி அதிகமாக மடித்து விடுங்க. அப்போனா மட்டும்தான் பெட் கவர் வந்து கலையாமல் இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்க குதிக்கிற இதில் சீக்கிரம் கலைஞ்சு வந்துடும், நீட்டாகவுமே பார்க்குறக்கு நீட்டாகவுமே இருக்காது. இது மாதிரி நல்லா இழுத்து விட்டு நல்லா சுருட்டி மடித்து விட்டீங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட அந்த பெட் கவர் வந்து உருவிட்டு வராது. பெட்டு பெருசாக வாங்கிடுறோம், மெத்தையும் அதே சமயம் பெருசாக வாங்கிடுறோம். ஆனால் அதை பெட் கவர் விரிக்கும் போது தான் யோசிக்கிறேன், ரொம்ப பெருசாக எதுக்குடா வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. துணியும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பெட் கவரும் விரித்து முடிச்சாச்சு. எல்லா தலகாணிக்கும் தலகாணி உரையும் போட்டு வச்சுட்டு டின்னர் வேலைக்கு கிளம்பிடலாம்.
இது வந்து நான் ஒரு ரெசிபி ஒன்று பார்த்துருந்தேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 1/2 கப் நிலக்கடலை பருப்பு, 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து 1 போட்டுக்கலாம். 1/2 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். 2ம் சேர்த்து பிடிச்சா ஒரு கை அளவு வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை பச்சையாக தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப்பில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது 3 வச்சு தாளித்து கொட்டிக்கலாம். வரமிளகாவும் கருவேப்பிலையும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடுகோடு மட்டும் விட்டுறலாம். இதுக்கு தோசை, இட்லி 2மே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவும் தம்பிக்கும் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஏற்கனவே வச்சுருந்த தக்காளி தொக்குலாம் கொஞ்சம் இருந்தது, அதோடு சேர்த்து இந்த சட்னியை வச்சு அன்னைக்கான டின்னர் வேலையை முடிச்சிட்டேன். நானும் சாப்பிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்துட்டு அதுக்கப்புறம் 9:30ன்னா அவங்கள படுக்க வச்சுருவேன் காலையில். ஏன்னா சீக்கிரம் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் சாம்பார் தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால வேறு எந்த ப்ரிப்ரேஷனும் அதிகமாக பண்ணலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒய்டி கிச்சன் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் குட்டீஸையும் பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. அவங்களுக்கு கோல்டு பிடிக்க போது அவங்கள டேக் கேராக பார்த்துட்டு நீங்களும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.